Hello, my dear students. Very fine. Good evening to you all. Welcome to the Biology Academy Tamil channel. நான் பாரத் ராஜா இளங்கிலாஸ். +2 எக்ஸாம் எழுதின மாணவர்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அரசு தேர்வுகள் இயக்கம் சென்னை 6 அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை. உங்களுக்கான ரிசல்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்க மார்ச் மாதம் எக்ஸாம் எழுதிருந்தீங்க. ஏப்ரல் மாதம் அந்த எக்ஸாமுக்கான பேப்பர் கரெக்ஷன் நடந்தது. இப்போ உங்களுக்கான தேர்வு முடிவு எந்த டேட்டில் வெளிவரும் அப்படிங்கிற டேட்டை கொடுத்துருக்காங்க. மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு மார்ச் 2025 தேர்வு முடிவுகள் வெளியிடல் செய்திக்குறிப்பு. இந்த செய்திக்குறிப்புல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் ஒரு ரீட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா ரிசல்ட் நீங்க எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில ஒரு ஆன்லைன் டெமோ ஒன்று கொடுக்குறேன். அந்த ஆன்லைன் டெமோவை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எப்படி ரிசல்ட் பார்க்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில நீங்க தெரிஞ்சுக்கலாம். மார்ச் 2025 நடைபெற்ற 2024-2025 கல்வியாண்டிற்கான மேல்நிலை 2ஆம் ஆண்டு +2 பொதுத் தேர்வு முடிவுகள் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களால் 8/5/2025 வியாழக்கிழமை அன்று அண்ணா நூற்றாண்டு நூலக கூட்டரங்கில் காலை 9 மணிக்கு வெளியிடப்பட உள்ளது. அப்போ உங்களுக்கான ரிசல்ட் டேட்டு தெளிவா சொல்லிட்டாங்க. 8/5/2025 வியாழக்கிழமை காலையில 9 மணிக்கு உங்களோட ரிசல்ட் தெரிஞ்சிடும். நீங்க எப்படி ரிசல்ட் பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் தங்கள் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளும் இணையதள முகவரி தெரிவிக்கப்பட்டுள்ளது. வகுப்பு பாருங்க, மேல்நிலை 2ஆம் ஆண்டு +2 தேர்வு முடிவு வெளியிடப்படும் நாள் மற்றும் நேரம் 8/5/2025 வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு உங்களுக்கு ரிசல்ட் வெளியாயிடும். நீங்க ரிசல்ட் எந்த வெப்சைட்ல பார்க்கலாம் அப்படின்னா, இது ரொம்ப ஈஸியான வெப்சைட் www.tnresults.nic.in. இந்த ரிசல்ட் கொஞ்சம் எப்பவுமே அவைலபிளா இருக்கும். ஈஸியாகவும் நீங்க ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா results.digiloccer.gov.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். ரிசல்ட் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன டெமோ ஒன்று கொடுத்துருக்கேன். கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா tnresults.nic.in அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷனை பாருங்க. டிஎன் போர்டு ரிசல்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காலம் ஓப்பன் ஆகும். ஆக்சுவலா இந்த காலம் வந்து உங்களுக்கு ஹையர் செகண்டரி ரிசல்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆன் Thursday 8th May 2025 at 9 AM இருக்கு. இந்த இடத்துல உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் என்ட்ரி பண்றதுக்கான காலம் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல நீங்க என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்துடும். நீங்க ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேற எந்தெந்த முறையெல்லாம் நீங்க ரிசல்ட் பார்க்கலாம், நமக்கு மொபைலுக்கு ரிசல்ட் வருமா அப்படின்னா, தேர்வர்கள் மேற்கொண்ட இணையதளங்களில் தங்களது பதிவு எண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை உள்ளீடு செய்து உங்கள் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். எப்படி பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பள்ளி மாணவர்கள் தங்கள் பயின்ற பள்ளிகளில் தேர்வை அறிந்து கொள்ளலாம். நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா நேரம் உங்க ஸ்கூலுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க டீச்சர்ஸ் ரிசல்ட் வச்சிருப்பாங்க. ஒரு டோட்டல் எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். மேலும் பள்ளி மாணவர்களுக்கு அவர்கள் பயின்ற பள்ளிகளில் சமர்ப்பித்த உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிட்டுள்ள கைபேசி எண்ணிற்கும் தனி தேர்வர்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது வழங்கிய கைபேசி எண்ணிற்கும் குறுஞ்செய்தி SMS வழியாகவும் தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. உங்க மொபைலுக்கு உங்களோட ரிசல்ட் வந்துடும். உங்களோட ஸ்கூலுக்கு போய் நீங்க பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா tnresults.nic.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லயும் நீங்க ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். உங்களோட டேட்டா பர்த்தும் உங்களோட 12th எக்ஸாமினேஷன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்ப 12th முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம், மார்க் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம், என்ன படிக்கலாம், காலேஜ்ல என்னென்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு தயக்கம் இருக்கும். உங்க மார்க்குக்கு தகுந்த மாதிரி எந்த கோர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில என்னோட யூடியூப் சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். எக்கச்சக்கமான கோர்சஸ், அதோட டீட்டெயில், உங்களோட மார்க்குக்கு எப்படி கட் ஆஃப் பார்க்கறது அப்படிங்கிற டீட்டெயிலையும் ஒரு தனியா ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். கட் ஆஃப் பார்த்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சுன்னா சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்கேன். ஃபிஷரி சயின்ஸ் பற்றின டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அக்ரி சம்பந்தமான ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கிறேன். ஃபுட் டெக்னாலஜி பற்றின டீட்டெயில் கொடுத்துருக்கிறேன். வெட்டினரி சயின்ஸ் சம்பந்தமான டீட்டெயில் கொடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் இல்லாம 12th மார்க் வச்சு என்னென்ன கோர்ஸ்லாம் நீங்க படிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில ஒரு வீடியோவா கொடுத்துருக்கிறேன். 12th ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மார்க் வந்ததுக்கு அப்புறம் இந்த மார்க்குக்கு என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம உங்களோட
மார்க்கையும் உங்களோட கட் ஆஃபையும் என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. மறக்காம உங்களுக்கு இந்த மார்க்குக்கு என்ன கோர்ஸ் படிச்சா பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலையும் கொடுக்குறேன். பேராமெடிக்கல் சம்பந்தமான நிறைய கோர்ஸுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்குறேன். மார்க் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பயந்துட வேண்டாம். உங்களோட மார்க்குக்கு கண்டிப்பா நல்ல கோர்ஸ் கிடைக்கும். எல்லாருமே 590 அந்த ரேஞ்சில் எடுக்க போறது கிடையாது. அந்தந்த நீங்க எடுத்த மார்க்குக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான கோர்ஸை சொல்ல வேண்டியது ஒரு டீச்சரா என்னோட கடமை. அதனால மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட மார்க்கையும் உங்களோட கட் ஆஃபையும் போடுங்க. கண்டிப்பா உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் நான் கொடுப்பேன். என்ன கோர்ஸ் படிச்சா பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? அடுத்த வீடியோல இன்னொரு தகவலோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.